தேங்க்யூ ஜீசஸ். இயேசு ராஜாவே உமக்கு நன்றி, உமக்கு ஸ்தோத்திரம். தகப்பனே இயேசு ராஜாவே, நீர் எங்களோடு பேசுங்க. உங்களுடைய வார்த்தையை வசனத்தை எங்களுக்கு வெளிப்படுத்துங்க. இயேசு பக்தி விருத்தி உண்டாகும்படியாக இயேசு ராஜாவே நாங்கள் உமக்கென்று மனுஷனை பிடிக்கும்படியாக கிருபை செய்யுங்க. இயேசு ராஜாவே நீர் வெளிப்படுங்க. உங்களுடைய கிருபை, உங்களுடைய ரட்சிப்பு, உங்களுடைய ஜீவன் இந்த வசனத்தின் மூலமாக இறங்கட்டும். எல்லா மகிமையும் இயேசு ராஜாவும் ஒருவருக்கே. ஆமென். தேங்க்யூ ஜீசஸ். இன்றைக்கி நம்ம இயேசப்பா செய்கிற அற்புதத்தை பற்றி பார்த்துட்ருக்கோம். அதில் அவர் செய்த முதலாம் அற்புதம், அதை குறித்து நம்ம பார்க்கலாம். இயேசு செய்த முதலாம் அற்புதம் கானாவூர் கல்யாணம். ஸோ அவர் செஞ்ச அந்த முதலாம் அற்புதத்தில் அவர் ரெவல்யூஷன் பண்ணுறார். ஃபஸ்ட்டு செய்த அற்புதத்திலே அவர் எதுக்காக மாம்சத்தில் வந்தார் அப்படிங்கிற விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணுறாரு. அவர் செய்த அற்புதத்திலே அதை காமிக்கிறார் நம்மளுக்கு. யோவான் 2 1. 3ஆம் நாளிலே கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. இயேசுவின் தாயும் அங்கே இருந்தார். ஸோ இந்த வசனத்தை படிக்கும்போது இப்போ ரீசெண்டாக நிறைய விஷயங்கள் நம்ம தியானம் பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி இதை. ஆனால் இப்போ மறுபடியும் நான் படிக்கும்போது ஒரு சில விஷயம் இயேசுப்பா சொல்லி கொடுத்தாங்க, அதை நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த கல்யாணம் நடக்குது, திராட்சை ரசம் குறைவுபடுது, தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றினார். அந்த ஜாடியில் உள்ள தண்ணீரை ஃபில் பண்ணுங்க அப்படிங்கிறாரு. இதை கொண்டு போனவனுக்கு தான் எங்கேருந்து வந்துச்சுன்னு தெரியும். ஆனால் அது தண்ணீர் திராட்சை ரசம் மாறுறது யாருக்கும் தெரியாது. அப்போ எல்லோரும் கேட்குறாங்க, என்னப்பா இவ்வளோ நேரம் இந்த நல்ல ரசத்தை வச்சுட்டு இப்போ கொடுக்குறியா, எல்லோரும் சாப்பிட்டு திருப்தியும் அதுக்கப்புறமா அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாம் முடிச்சுட்டு கடைசியாக வசனம் போட்டிருக்கு, 11ஆம் வசனம். இவ்விதமாக இயேசு தன்னுடைய முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். ஸோ இந்த விஷயம் நடந்தது என்னென்னா, தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். ஸோ இவர் யார் அப்படிங்கிறத வெளிப்படுத்தினார். இதுவரைக்கும் மனுஷனால் இப்படிப்பட்ட ஒரு அற்புதம் இதுவரைக்கும் நடந்தது கிடையாது. ஃபஸ்ட்டு முறை நடக்குது. ஸோ மனுஷனால் நடக்குன்னா அவர் பரிசுத்த ஆவியும் அவருக்குள்ளே இருக்கார், அதை ரிவீல் பண்ணுறார். மனுஷனுக்கு இப்படிப்பட்ட அதிகாரத்தை கொடுக்க நான் வந்திருக்கிறேன், என்னுடைய பிள்ளையாக ஆக்க நான் வந்திருக்கிறேன். அதனால தான் அற்புதம் நடந்த உடனே சொல்கிறார், மனுஷனுக்கு இப்படிப்பட்ட அதிகாரத்தை கொடுத்த தேவனை மகிமைப்படுத்தினார்கள் அப்படின்னு வருது. ஸோ தேவனுடைய நாம மகிமைப்படும்படியாக முதலாவது ஒரு அற்புதம் செய்கிறார். இதை செய்யும்போது சீசர்கள் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள்னு அந்த வசனம் இருக்குது. ஆமாம். ஸோ இதில் முதலாம் அற்புதம் என்ன பண்ணுறாருன்னா, இவர் திராட்சை ரசம் குறைப்பட்ட உடனே அந்த 3ஆம் வசனத்தில் போட்டிருக்கு, இயேசுவின் தாய் அவரை நோக்கி அவர்களுக்கு திராட்சை ரசம் இல்லை என்றாள். அப்போது அதற்கு இயேசு, ஸ்திரீயே எனக்கும் உனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை அப்படிங்கிறார். ஸோ இவர் சொல்கிற வேலை என்னென்னா, அவர் மரிக்கிறது. அவர் மரித்து உயிர்த்தெழும் போது தான் இந்த நல்ல ரசங்கிற இயேசுவை பரிசுத்த ஆவியை நமக்கு கொடுக்க முடியும். அவர் எனக்கு திராட்சை ரசம் குறைவுன்னு சொன்ன உடனே அது இன்னும் அவர் சொல்கிற மீனிங் என்ன, நான் புறஜாதியும் இணைக்க போகிறேன். அது மட்டும் இல்லை, முதல் மனுஷனை தேவனுடைய பிள்ளைங்கிற ஸ்தானத்துக்கு கொண்டு போகிறேன். முதல்ல ஸ்டார்ட் பண்ணது அதுக்காக தான். அதில் அவன் முதல் டெஸ்ட்டில் அவன் ஆதாம் தோற்று போயிட்டான். திரும்ப இவனை அவன் நல்ல பிள்ளையா தேவனுடைய பிள்ளையா ஆக்கிறதுக்காக தான் வந்திருக்கிறேன். அது நிறைவேற போகுதுன்னா அதுக்கு அவர் தன்னை ஜீவனை கொடுக்கணும். அப்படின்னா மட்டும்தான் அதில் முடிக்கும். அதே போல் அந்த தண்ணீர் நம்ம ஆல்ரெடி இதில் தியானம் பண்ணியிருக்கோம். அந்த தண்ணீர் எப்படிப்பட்ட தண்ணீராக, யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறைமையின்படியே ஒவ்வொன்று 2-3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்கதாக 6 கச்சாடிகள் அங்கே வைத்திருந்தது. அந்த ஜாடியில் தண்ணீரை நிரப்புகள் என்றார். அதாவது அவன் கை கழுவுறதுக்கு, தன்னை சுத்திகரிக்கிறதுக்கு வச்சுருந்த தண்ணீரை தான் நல்ல திராட்சை ரசமாக மாற்றுறார். ஒன்றுத்துக்கு ஆகாது அப்படின்னு வச்சுருக்க நம்மளை தான் அவர் தேவனுடைய பிள்ளையாக ஆக்குறாரு. அதற்கு தன்னையே கொடுக்குறார், இந்த பரிசுத்த ஆவியை கொடுக்குறார். இந்த நல்ல ரசங்கிறத எதை குறிக்குது அப்படின்னா, இயேசு, இந்த வார்த்தை, இல்லை பரிசுத்த ஆவி, எப்படினாலும் நம்ம வச்சுக்கலாம். அதாவது ஜீவ தண்ணீர், இந்த புதிய ரசம், இதுதான் புது ரசம். பழைய ரசங்கிறது அது, இது புது ரசங்கிறது இதுதான். ஸோ இதற்காக ஆமாம் 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 ஆமாம். ஸோ இந்த விஷயத்த நம்மளுக்கு ரிவீல் பண்ணுறதுக்கு தான் இந்த அற்புதத்திலே அவர் தன்னை காமிக்கிறார், வந்ததோட நோக்கத்தை வெளிப்படுத்துகிறார். இதில் அவர் சொல்கிறார், அதற்கு இயேசு, ஸ்திரீயே 4ஆம் வசனம், எனக்கும் உனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை அப்படிங்கிறார். சரியா, என் வேலை இன்னும் வரல அப்படிங்கிறார். ஸோ இந்த வேலைங்கிறது என்னென்னா விசுவாசம். இவர் வர்றதை விசுவாசிக்கணும். அந்த விசுவாசம் ஃபஸ்ட்டு இல்லை. இப்போ இந்த அற்புதத்தின் மூலமாக தான் அந்த விசுவாசத்தை அவர் உண்டு பண்ணுறாரு. ஆனால் ஒரு டயத்தில் புறஜாதிகள் ஆட்டோமேட்டிக்காக விசுவாசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த நேரத்தில் என்னோட வேலை வந்துடும். அந்த டயத்தில் நான் மறிச்சிருவேன். அப்போது மறிக்கும் போது நான் அவங்க கதியை கனி கொடுக்க முடியும். மறிக்கும் போது தான்
ஜீவன் வரும் அப்படின்ட்டு சொல்கிறார். இப்போ யோவான் 12:20 பாருங்கள். இது இதை முதலாவது அற்புதம். இப்போ என்ன சொல்கிறாருன்னா, என் வேலை இன்னும் வரல அப்படிங்கிறார். இதான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறாரு. என் வேலை வரல, என் வேலை வரும்போது தான் அவர் நம்மளுக்காக மறிக்க முடியும், இந்த ஜீவனை கொடுக்க முடியும், பரிசுத்த ஆவியை கொடுக்க முடியும், தேவனுடைய பிள்ளையாக மாற்ற முடியும், தேவனுடைய சித்தத்தை செய்ய முடியும், நம்மளை பரலோகத்தை கூட்டு போக முடியும், இந்த நித்திய ஜீவன் எப்படி சகலமும். யோவான் 12:20 சொல்கிறார் பாருங்கள். அப்பொழுது பண்டிகையில் ஆராதனை செய்ய வந்தவர்களில் சில கிரேக்கர்கள் இருந்தார்கள். கிரேக்கர்கள் புறஜாதி. அவர்கள் கலிலேய நாட்டு பெத்சாயிதா ஊராகிய பிலிப்பினிடத்தில் வந்து, ஐயா, இயேசுவை காண விரும்புகிறோம் அப்படிங்கிறான். தேட ஆரம்பிச்சிட்டான். புறஜாதி இயேசுவை தேட ஆரம்பிச்சிட்டான். நிறைய அற்புதம் பண்ணுறாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் விசுவாசிக்கல, தேட ஆரம்பிக்கல. ஆனால் புறஜாதி தேட ஆரம்பிச்சிட்டான். வந்து சொல்கிறான் பிலிப்பிட்ட போய், ஐயா, நாங்கள் இயேசுவை பார்க்கணும். அப்புறம் பிலிப்பு வந்து அதை அந்திரேயாவுக்கு அறிவித்தான். பின்பு அந்திரேயாவும் பிலிப்பும் அதை இயேசுவுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியான வேலை வந்தது. இதான் முக்கியம். அங்கே என்ன போட்டிருக்காரு, தன்னுடைய மகிமையை அவர் வெளிப்படுத்தினார்னு போட்டார் முதலாம் அற்புதத்தில். அந்த மகிமை என்னென்னா இதுதான், புறஜாதிகள் என்னை விசுவாசிப்பார்கள், என்னை புறஜாதிகள் விசுவாசிப்பாங்க, வெளிச்சம் உதித்தது, இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். அது இதுதான், இந்த இயேசுவு தான். ஸோ இதில் அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியான வேலை வந்தது அப்படிங்கிறார். என்ன வேலையா? அவர் சொல்கிறார், தன்னை சொல்கிறார், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகவிட்டால் தனித்திருக்கும், செத்ததை ஆகியில் மிகுந்த பலனை கொடுக்கும். ஸோ இவர் மரித்தாதான் பலனை கொடுக்க முடியும். அதாவது நமக்குள்ளே ஜீவனை உண்டாகும். பாவ மன்னிப்பு கிடைச்சாதான் ஜீவன் வரும். அதுக்கு தான் அவர் வந்தது. தன்னோட பாவத்துக்கான விலையை கொடுத்து நம்மளுக்கு மறுபடியும் ஜீவனை உண்டாக்க, விசுவாசிக்கிறவர்களுக்கு ஜீவனை கொடுக்க, விசுவாசிக்கிறவர்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்க. ரொம்ப முக்கியம் தான், விசுவாசிக்கிறவர்களுக்கு தான். அதான் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் நீக்கப்பட்டு அதற்கேற்ற கனிகளை தருகிற ஜனங்களுக்கு கொடுக்கப்படும், யார் அவரை விசுவாசிக்கிறாங்களோ. இப்போ விசுவாசிக்கணும், அதுக்காக தன்னுடைய கிரியையினால் முதலாம் அற்புதத்தை வெளிப்படுத்துகிறாரு. அந்த அற்புதத்தின் மூலமாக அவரோட சித்தத்தையும் அவர் காமிக்கிறார். அதாவது ஆமாம், இந்த ஜனங்கள் அந்த ஜனங்களும் இல்லை, என்னை விசுவாசிக்கிறவங்களுக்கு நான் நித்திய ஜீவனை கொடுக்க வந்திருக்கேன். நான் இவ்வளோ தூரம் நீங்கள் பார்த்து என்னை விசுவாசிக்கல, ஆனால் அந்த ஜனங்கள் என்னை விசுவாசிப்பாங்க. இப்போ அவனை நான் தேவனுடைய பிள்ளையை ஆக்க போகிறேன். உன்னத்துக்கு உதவாத ஜனங்களாக வச்சுருந்தேன், தேவன் அற்றவர்கள்னு பார்க்குறோம். தேவன் அற்றவர்கள், தேவன் இல்லாதவர்கள், அவங்க தீட்டு அப்படின்னு நம்மளை புறக்கணிக்கப்பட்ட நம்மளை, உன்னத்துக்கு ஆகாத நம்மளை இயேசப்பா நல்ல ரசமாக மாற்றுறாரு. இது வரைக்கும் அவங்களுக்கு பரிசுத்த ஆவி கொடுக்கப்படல, ஆனால் நமக்கு தான் முதல்ல கிடச்சிது. அதுதான் பெரிய கிஃப்ட்டு. இது வரைக்கும் இல்லாத ஒன்று நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. அதாவது வசனம் சொல்லுது, நம்ம எல்லாமல் முன்னதாகவே நியமித்திருந்தார்னு ஒரு வசனம் உண்டு. அதாவது என்னென்னா, பரிசுத்த ஆவி நம்ம எல்லாமல் பூரணராகும்படிக்கு. அவங்களுக்கு அது கிடைக்காதான். நம்ம புறஜாதியோட நிறைவு உண்டாகும் போது தான் அவங்களுக்கே அது கிடைக்குது. ஸோ இதுதான் நம்மளுக்கு அந்த முதலாம் அற்புதத்தின் மூலமாக இயேசப்பா வெளிப்படுத்தின ஒரு சத்தியம். தண்ணீரை திராட்சரசமாக வேண்டாம், நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே. ஸோ அந்த நல்ல ரசங்கிறது இயேசு, தேவனுடைய குமாரனை ஆக்க நம்மளை அந்த அற்புதத்தின் மூலமாக செஞ்சுருக்காரு. ஸோ தேவனுடைய பிள்ளைகளை ஆக்க முடியாதான் வந்திருக்கிறாரு. அதில் ஃபஸ்ட்டு அவர் ஆனார், திரும்ப ஆக முடியாது நம்மளையும் வழி நடத்துகிறாரு பரிசுத்த ஆவியாக இருந்து. ஸோ இதன் மூலமாக அவருடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அதனால விசுவாசம் வருது. ஸோ இதே போல் நம்மளும் அற்புத அடையாளம் செய்யும் போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு விசுவாசம் வருது. ஆமாம், ஓல்டு வைன் குட். ஆமாம், அதனால நிறையா குடிக்காதீங்க. நியூ வைன், எஸ் எஸ், நியூ வைன் இஸ் நெக்ஸ்ட் லெவல். ஆமாம், பட் நியூ வைன் இஸ் persecution. Yes. Old wine is material blessing. So, Amen. திங்க் அதனால தான் மகிமை பண்ண கிரேக் விசுவாசிக்கும் போது மனுஷகுமாரனோட காலம் வந்துருச்சு மகிமை ஆகிறதுக்கு தான் மறிக்க போகிறாங்க. ஆமாம், எஸ் எஸ். ஸோ அதான் மகிமைப்பட முடியாத வேலை. அதான் நியூ வைன். ஆமாம். யோவான் 10:16. யோவான் 10:16. இந்த தொழுவத்தில் உள்ளவைகளால் வேறு ஆடுகளும் எனக்கு உண்டு, அவைகளையும் நான் கொண்டு வர வேண்டும், அவைகளின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும், அப்பொழுது ஒரே மந்தையும் ஒரே மேய்ப்பனாகும். ஸோ இந்த ஆடுகளையும் நம்மளை சேர்க்கறதுக்கு தான் வந்தார். இந்த ஆடு தான் நம்ம. வேறே ஆடுகளும் எனக்கு உண்டு, அவைகளின் சத்தத்துக்கு செவி கொடுக்குங்காரு. அது இவர் மறிச்சதுக்கு அப்புறமா தான் அந்த ஆட்டை கொண்டு வர முடியும். அதான் நம்ம சிவ ஜனங்களை விசுவாசிக்கல, ஆனால் அந்த ஆடு என்னை விசுவாசிக்கும், நான் அதையும் நான் கொண்டு வரணும். அப்போ தான்
இது எல்லா ஜனங்களும் ஒரே மாதிரி இஸ்ரவேல் புறஜாதி அப்படி இல்லாமல் எல்லாம் அவர் விசுவாசிக்கிற ஒவ்வொருவரும் பிள்ளைகள் ஆக்கணும்னா அவர் வந்து அந்த நிலத்தில் விழுந்து மறிக்கணும் அப்படிங்கிற மாதிரி விதை மறிக்கணும் மாதிரி அவர் மறிக்கும் போது தான் நம்மளுக்கு ஜீவன் உண்டாகும். அப்போ தான் நம்ம அந்த தேவனுடைய பிள்ளைங்கிற ஸ்தானத்தில் நம்ம வர முடியும். ஸோ ஃபஸ்ட்டு அற்புதத்திலே அவர் தன்னை வெளிப்படுத்தியிருக்கார். யோவான் 17. ஸோ இதுதான் அவர் சொல்கிறாரு. யோவான் 17 பிதாவே வேலை வந்தது. யோவான் 17:2 பிதாவே வேலை வந்தது, நீர் உம்முடைய குமாரனுக்கு தந்தருளின யாவருக்கும் அவர் நித்திய ஜீவனை கொடுக்கும் பொருட்டு மாம்சமான யாவர் மேலும் நீர் அவருக்கு அதிகாரம் கொடுத்தபடியே உம்முடைய குமாரன் உம்மை மகிமைப்படுத்தும்படி நீர் உம்முடைய குமாரனை மகிமைப்படுத்தும். ஸோ இப்போ அந்த குமாரனை யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ, இந்த குமாரனுக்குள்ளே யாரெல்லாம் இருக்கிறாங்களோ, அதான் கிறிஸ்துவுக்குள்ளே வசனத்துக்குள்ளே, அவங்க எல்லாருக்கும் நீர் சொன்னபடி நான் நித்திய ஜீவனை கொடுக்கும் பொருட்டு என்ன மகிமைப்படுத்துங்க. மகிமைப்படுத்துன்னு என்ன? மரித்து உயிர் தெழுத்துறது. இப்படி மகிமைப்படும்படி செய்யும் அப்படிங்கிறாரு. அதான் அவர் சொல்கிறார், நான் உன்னை மகிமைப்படுத்தினேன், இன்னும் உன்னை மகிமைப்படுத்தினேன். நீர் உலகத்துக்கு தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷருக்கு உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன். ஸோ பிதாவோட நாமம் என்னென்னு வெளிப்படுத்தினார். ஸோ வந்ததோட நோக்கம் என்னென்னு வெளிப்படுத்தினார். இது வரைக்கும் மாம்சத்தின்படி நடந்து மிருகங்களாக பாவத்தில் கடந்த நம்மளை தேவனுடைய பிள்ளைகள் ஆக்கும்படியாக மாற்றிருக்கார். ஸோ அந்த ஃபஸ்ட்டு அற்புதத்திலே இவ்வளோ விஷயத்தை நம்மளுக்கு வெளிப்படுத்தியிருக்கார். ஆமென். ஆமென். தேங்க்யூ ஜீசஸ். கரெக்டாக அந்த வேலையை